இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பணிவிலும் மலர்வனம் சீரியலோட ஜான்வரி 31 இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நேத்து எபிசோடு எங்க முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தோம்னா, அன்பு வந்து அவ சாரி செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறா. நேத்து நம்ம போட்ட மாதிரியே மேட்சிங்கா ட்ரெஸ் போட்டான். இன்னைக்கும் அதே பார்ப்பான். சரி நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவ எடுத்ததை உள்ள வச்சுட்டு இன்னொரு சாரி எடுத்து வெளியே வைக்கிறா. அவன் வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் எடுத்துட்டு போறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறா. அங்கதான் ட்விஸ்ட்டு. அவன் ஃபர்ஸ்ட் எடுத்ததையே வந்து அவன் நோட் பண்ணியிருக்கிறான். ஸோ அவன் வந்து அதே மாதிரியே வந்து ஊதா கலர் சட்டையை போட்டு வரான். அதை பார்த்தோன்னே அன்புக்கு ஷாக்கு. டேய் நீ என்னடா அதே மாதிரியே போட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்க முடியாமல் நின்றுட்டு இருக்க. ஏய் நீ ஃபர்ஸ்ட் எடுத்தப்பே பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் நீ என்னென்ன கலரில் வந்து ட்ரெஸ் வச்சுருக்கியோ அது எல்லா கலர்லேயும் நானும் ஷர்ட் எடுத்துட்டேன். கவலைப்படாத இனிமேல் மேட்சிங் மேட்சிங் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். டேய் என்னடா இப்படி இறங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கதிர். ஒவ்வொரு விஷயம் அன்புக்காக பண்ணுறப்பையும் இவன் இப்படி இறங்குற ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தோணினாலும் அவன் செய்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறாங்க. அன்போட அப்பா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் அவங்க அப்பாவா ஆமாம் நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் ஓவராக வந்து கேர் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இப்படி ஒரு மாமா கொடுக்க கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மரியாதை எல்லாம் எனக்கு தான் தெரியுமா, அவரு வாங்க மாப்பிள்ள போங்க மாப்பிள்ள அப்படின்னு எவ்வளோ மரியாதையாக பேசுகிறாரு பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்க. தண்ணியெல்லாம் கொடுப்பாங்களே அப்படின்னா இது நார்மல் இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ ரெண்டு பேர் வந்து பேசிக்கிட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு பாருங்க. அதுவும் வந்து ரெண்டு பேரும் மேட்சிங்காக ட்ரெஸ் போட்டிருக்கிறத அவரு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கேன் மேட்சிங்காக ட்ரெஸ்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம்லாம் பண்ணி அனுப்பிச்சி விட்றாரு அப்படின்ட்டு இருக்க. அப்போ போகிறப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசணும் அன்புகிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி போய் வெளியே வெயிட் பண்ணுறான். அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காசை அவன்கிட்ட போய் கொடுத்துருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன காசு யார்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சேரன்ட்ட கொடுத்துரு, அதான் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அந்த பொண்ணோட செயினை வச்சு கொடுத்துருக்கான்ல அந்த செயினை நமக்கு வேணாம், நான் மீட்டு தந்துடுறேன்னு சொல்லியிருக்கேன், இந்த காசை போய் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த காசை நான் கொடுக்க மாட்டேன்ப்பா, நான் அவன்கிட்ட பேசுறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஏமாத்திட்டா. நீ அவனை நேரில் பாருங்கப்பா எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு இருக்கிறா. ஸோ அவரும் அதுக்கேற்ற மாதிரியே வந்து நேரில் போய் பார்க்குறாரு. நேரில் போய் பார்த்தா அங்கே இன்னொரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அணு வந்து அங்கே இப்படிலாம் பேசுவாளா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கா. வந்து காசு கொடுக்குறீங்க ஓகே, அந்த டைமில் கொடுக்க முடியாமல் போயிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற. என் பொண்ணு அரேஞ்ச் பண்ணியிருப்பான், ஆனால் வந்து உங்கள் பையன் அழிஞ்சதுக்கு என்ன கைமாறி பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, சின்ன பசங்க நாங்கள் தப்பு பண்ணிட்டோம்னா அதுக்கு இப்படிலாம் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறா. அவள் பேசுறதுலாம் கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இவனை கல்யாணம் பண்ணிட்டேன், அதாவது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவன் என் கழுத்தில் தாலி கட்டிட்டான், ஆனா எங்க அண்ணன் வந்து உங்க பொண்ணு கழுத்துல அராஜகமா தாலி கட்டினானே அதை மட்டும் எப்படி ஏத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுல, ஐயோ இந்த பாயிண்ட்டை நம்ம மறந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி அவரு ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கிறாரு. இதுல பேசிட்டு இருக்கப்பதான் வந்து சேரன் வந்து அணு அடிக்க போய் நிறுத்துறா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க. இதுக்கு இடையிலேயே வந்து ஒரு சீன் நடந்தது. ரிட்டன் அன்பும் கதிரும் வந்துட்டு இருக்கப்ப அவன் வந்து இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ஒரு வண்டிக்கார் வந்து லோடு மூட்டையை எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு ரிக்ஷா வண்டியில. அது தள்ள முடியாம தள்ளிட்டு இருக்கிறப்ப வந்து இவன் போய் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு பல்ப் வாங்கிட்டு வந்தான். அதெல்லாம் பார்க்குறதுக்கு காமெடியாக இருந்தது. ஸோ அது வந்து சும்மா ஃபில்லருக்காக வச்சது அப்படின்னாலும் இதெல்லாம் தான் மிலிட் பிளாட்டு சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி எபிசோட் பார்க்குறக்கே. இன்னும் நாளைக்கு எபிசோட் வேறு இருக்குது அப்படிங்கிறப்ப இன்றைக்கே இப்படி முடிச்சிருக்காங்க, நாளைக்கு என்ன மாதிரி முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஆர்வமாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.